His furniture has been wrecked behind him. நல்ல டச்ல இருந்த மேட் ஷாட் காலி. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Yes, it's a sixer. Bolden right into the money. Right and plunged into the out of the Wankhede Stadium. Hello guys, welcome back to the channel. Welcome to ஜோசோன். ஓசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு நம்ம கெரியர் மோட் க்ளோன் ஜோ வச்சு நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி டூர்னமெண்ட் ஆடிட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்கிலாந்து கூட நம்ம ஒரு சரியான ஒரு மேட்ச் விளையாடி ஜெயிச்சோம். அதில் நம்ம மேன் ஆஃப் தி மேட்சும் எடுத்தோம். இப்போ செகண்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கூட சம்பவம் பண்ண போகிறோம். ஆஸ்திரேலியா இந்த டூர்னமெண்ட்டில் ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாடி அந்த மேட்ச் தோத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம கூட மேட்ச் நம்ம கூட கொஞ்சம் வெறித்தனமா ஆடுவாங்க. ஓகே, நம்ம தான் இந்திய அணியின் கேப்டன். ஆஸ்திரேலியா ஒரு தரமான டீம் தான் கைஸ். ஆஸ்திரேலியா பொறுத்த மட்டும் இந்த டீமை நீங்க பார்க்கலாம். சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்த டீம் வச்சு தான் மேக்ஸிமம் ஆடுவாங்கன்னு தோணுது. ஓகே, நேஷனல் ஸ்டேடியம் கராச்சி கைஸ். இது ஒரு லைசன்ஸ்டு ஸ்டேடியம் தான். அதில் வச்சு ஆஸ்திரேலியா இந்தியா போட்டிகள் நடைபெற போகிறது. அதுவும் சாம்பியன்ஸ் டிராஃபி. நம்ம கேப்டன்சியில் இந்தியா அணி களமிறங்க போகிறது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சோம். ஒரு தரமான ஒரு மேட்ச் அது இருந்துச்சு இந்தியாவுக்கு. இந்தியா ஒன் த டாஸ். நம்ம பவுலிங் இந்த வாட்டி பவுலிங் எடுப்போம் கைஸ். இந்த வாட்டி பவுலிங் எடுப்போம். மேட் ஷாட் மற்றும் மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங். ஓகே, 10 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலியா 61 ஒரு நல்ல இதாக தான் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ பவுலிங் போட வரோம். நம்மளோட முதல் பாலே ஸ்டீவன் ஸ்மித்துக்கு போடிய மாதிரியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலே ஸ்டீவன் ஸ்மித்துக்கு. ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் தான் ஃபர்ஸ்ட் பாலே தொடங்க போகிறோம். ஓகே, நல்ல தொடக்கம் பை ஸ்டீவன் ஸ்மித்தன். ஓகே, நம்ம போன மேட்ச் ஷார்ட் பால் வச்சு நல்ல விக்கெட்ஸ் கிடச்சி. இந்த மேட்ச் இன்னும் ஷார்ட் பால் நம்ம தொடங்கல. மேக்ஸிமம் ஷார்ட் பால் அடியை தொடங்க வேண்டியதான். ஆனால் ஆஸ்திரேலியா அதை எப்படி ஆடுவாங்கன்னு தெரில. இங்கிலாந்து கண்டிப்பாக திணறனா அங்கே போன மேட்ச். ஓகே, இந்த பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் பில்ட் ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. எப்போ பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாலும் அதை பிரிக்க ஒருத்தன் உண்டு. அவன் தான் ஜோசோன். ஆனால் இன்னைக்கு அது நடக்காது போலையே. ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித் ஒரு நல்ல டச்சில் இருக்காங்க ரெண்டு பேரும். ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். மீண்டும் ஒரு யார்கர் பந்து கேப்ல போயிருக்கு. 2 ரன்ஸ் ஈஸியாக கிடைக்கும் கைஸ். இல்லை 4 கிடைக்கும். யாரா அந்த ஃபீல்டரு? ஹவு தட் மிஸ்ட் யா. சரியான பந்து. மேட்ச் ஷாட். இந்த பந்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காரு. அந்த பந்து நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். 13 ஓவர் முடிவில் 76க்கு 1 ஆஸ்திரேலியா. இந்த மேட்ச் நம்ம கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியே ஆகணும். பெரிய ஷாட்டு கேப்ல போயிருக்கு. பவுண்டரி கிடைக்கும் கைஸ். ஈஸியாக அடிக்கிறாங்க நம்ம ஓவரா. போன மேட்ச் மாதிரி விக்கெட் கிடைக்கல. ஸ்டீவன் ஸ்மித் ஒரு நல்ல டச்சில் இருக்காரு. ஸ்டீவன் ஸ்மித்தை நம்ம தூக்கியே ஆகணும் கண்டிப்பா. இந்தியா டீம் கம்பேக் ஆனோம்னா இங்கே ஒரு விக்கெட் எடுத்து ஆகணும். மீண்டும் ஓகே, மீண்டும் ஒரு டாட் பந்து. knock him over. His furniture has been wrecked behind him. நல்ல டச்சில் இருந்த மேட் ஷாட் காலி. இங்கே பாருங்க, ஸ்டெம்ப் எல்லாம் அல்ல கழிச்சு போயாச்சு. மேட் ஷாட் 52 ரன்னு காலி. இப்போ லபுஷேன் வந்திருக்காரு. நம்ம ஒரு விக்கெட் எடுத்தாலே பவுலிங் லைன் எல்லாம் பக்காவாக விளங்கிஸ். ஓகே, ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் லைன் தான். ஓகே, இங்கே பாருங்க, ரிஷப் பந்தை தண்ணி கேன் தூக்க வச்சிருக்கு. நம்ம அவனு இடத்துல ஆடிட்டு இருக்க. ரிஷப் பந்த இடத்துல ரிஷப் பந்தை தண்ணி கேன் தூக்க வச்சிருக்கு. சுப்மன் கில்ல தண்ணி கேன் தூக்க வச்சிருக்கணும். சரி, வைஸ் கேப்டன்னால சைடில் ஒதுக்கி வச்சிருக்கு. ஓகே, 3 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்கோம். இப்போ லபுஷேன் மற்றும் ஸ்மித் கூட்டணி. இது ஒரு பயங்கரமான கூட்டணியாக. இந்த கூட்டணியை தூக்கணும் நம்ம. அப்பீல் பண்ணலான் இருந்தோம் கைஸ். பேட்ல பட்டு ஸ்டெம்ப்ல விழுந்திருக்கு. ஸ்டீவன் ஸ்மித் அந்த ஸ்விங்கை டோட்டலாக மிஸ் பண்ணாரு. கண்டிப்பாக LBW நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னால் ஸ்டெம்பில் விழுந்தனால ஸ்டீவன் ஸ்மித் காலி. 2வது விக்கெட் கிடச்சிருக்கு கைஸ். ஒரு சின்ன செஷன்லேயே கிடச்சிருக்கு நமக்கு 2வது விக்கெட்டு. இன்னும் வராங்க டிராவிஸ் ஹெட். இவன் தான் பெரிய வேலை பார்க்க வேண்டிய ஆள். இது மட்டும் டக்கில் கிடச்சிங்க. ஏன்னா 5 ரன் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. டிராவிஸ் ஹெட் ஃபர்ஸ்ட் பந்து. நல்ல ஷாட்டு. ஓகே, மீண்டும் ஒரு யார்கர் பந்து. இந்த வாட்டி கேப்பில் போயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக பவுண்டரி போகாது. ஆனால் பெரிய அளவு டைமிங் இல்லை அந்த இதில். நோ, டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் லெங்த் பால் அவுட் ஸ்விங்காக போடணும் கைஸ். ஓகே, மீண்டும் ஷார்ட் பால். பாருங்க, அந்த ஃபீல்டர் சும்மா நிற்கிறான். எவ்வளோ 2 வர்றாங்க ஆஸ்திரேலியா. ஓகே, 45வது ஓவர் போட்டுட்ருக்காங்க. குல்தீப் யாதவ் 3வது ஓவர் போட்டுட்ருக்காரு. அலெக்ஸ் ஹேரி 29, மேக்ஸ்வெல் 36, டிராவிஸ் ஹெட் 58 அடிச்சிருக்காரு. ஓகே, இந்த அடுத்த ஓவர் நம்ம தான் போட போகிறோம் கைஸ். முதல் பந்து டெத் ஓவர்ஸில்
ஓ முதல் பால் கரெக்ட் விட்டுருக்கான் மேக்ஸ்வெல், பவுண்டரி. இதுதான் கைஸ் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க போகுது நமக்கு. ஒரு மஜா சேலஞ்சிங் ஓவரா கண்டிப்பா இருக்க போகுது மேக்ஸ்வெலுக்கு எதிராக. அதுவும் டெத் ஓவர்ஸ்ல மேக்ஸ்வெலுக்கு போடுறது ரொம்ப சிரமம். ஓ எட்ஜ், பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃபார் மேக்ஸி. ஒரு ஃபுல் பால் போட்டோம், அப்புறம் லெங்த் பால் போட்டோம், ஷார்ட் பால் ஒன்று போட்டு பார்ப்போம். ஏன்னா ஷார்ட் பாலுக்கு ஃபைன் லெக்ல ஃபீல்டு செட் பண்ணி வச்சிருக்கோம். தூக்கி அடிச்சா கண்டிப்பா விக்கெட் கிடைக்க வாய்ப்புண்டு. ஓ எங்கேயோ அட்டிக்கிறான் யா. ஓகே கேரே. ஓ எட்ஜ் ப்ரோ, ஷிட். இந்த எட்ஜ் ஆகாம இருந்திருந்தா ஸ்டெம்பு பறந்துருக்கும். ஆனால் மேக்ஸி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போட போகிறான். இங்கே பாருங்க கேஸ், ஓவர் த்ரோ. எனக்கு கவுட்டை இடையில விட்டு போச்சா என்னன்னு தெரியல. பெரிய ஓவராக அமைஞ்சிட்டு கேஸ் இந்த ஓவர். நம்ம ஸ்டெம்பு வந்திருக்கணும் உடனே, ஆனால் ஸ்டெம்பு வராத காரணத்தால் நம்ம ஸ்டெம்பு வந்தோம். ஆனால் அந்த சைடு தூக்கி எறிஞ்சிட்டோம். ஓவர் த்ரோவில் ஒரு பவுண்டரி, 5 ரன் சும்மா கொடுத்துருக்கோம். மேக்ஸி, ஓ ஷாட். கேரி 28 பாலுக்கு 34. கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஒரு பெரிய ஸ்கோரை வைக்க போகுது கேஸ். ஓ எட்ஜ், ஓடியா ரெண்டாவது எட்ஜ் பவுண்டரி. பெரிய ஓவர் அமைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட 4 பவுண்டரி வந்திருக்கு ஓவர் த்ரோட சேர்த்து. ஓகே ஒரு ஓவர் சிமுலேட் பண்ணலாம். மேக்ஸ்வெல்ல தூக்கியிருக்காரு குல்தீப் யாதவன். ஓகே நம்ம மீண்டும் போட வரோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஃபீல்டில் கொஞ்சம் மாற்றம் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஃபீல்டில் மாற்றம் பண்ணலைன்னா கண்டிப்பாக அடி உண்டு. பார்ப்போம் இந்த ஃபீல்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுதான்னு பார்ப்போம். ஏன்னா வந்து பெரிய ஷாட்டுக்கு தான் போகிறாங்க ஆஸ்திரேலியா. ஏன்னா டெத் ஓவர் இன்னும் 3 ஓவர் தான் பாக்கி. ஓ பெரிய எட்ஜ், மீண்டும் ஓவர் த்ரோ பண்ணிடாதரா ப்ரோ. ஓ எட்ஜ், ஓடியார். எவ்வளவு எஃபர்ட் பால் போட்டாலும் எட்ஜில் பவுண்டரி போகும்போது எல்லாம் பயங்கர சங்கட்டம் கைஸ் நமக்கு. நல்ல பந்து கேரிக்கு, ரெண்டாவது எட்ஜ் பவுண்டரி. கண்டிப்பா எட்ஜ் பவுண்டரி கண்டிப்பா ஒரு பவுலருக்கு. ஓ மீண்டும் எட்ஜ். எட்ஜிலே டீல் பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. இப்போமே 60 ரன் கொடுத்தாச்சு. மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் வந்து சம்பவம் பண்ணி விட்டார் நம்ம ஓவரா. ஓகே பெரிய ஷாட்டு, ஒரு சிங்கிள். இப்போ கேரி உள்ள வராரு. கேரியோட விக்கெட் எடுக்க நிறைய சான்ஸ் நமக்கு இருக்கு கைஸ் கண்டிப்பா. ஏன்னா ஃபுல்லுமே எட்ஜு தான் கேரி. கண்டிப்பாக ஒரு ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் கரெக்டாக போட்டால் கேரி காலி. ஓ எட்ஜு, ஃபைனலி வி காட் இட் கைஸ். அப்பீல் பண்ணாதான் அம்பையர் தருவார் போல, ஆஸ்திரேலியா அம்பையர் போல. ஓகே லியோனல் மெஸ்ஸி கொடுத்துருக்காரு. எட்ஜில் டீல் பண்ணிட்டு இருந்தான் கேரி. கரெக்டாக ட்ராப் போட்டு செட் பண்ணி தூக்கி வச்சிருக்கோம். வெளியே போடா கேரி. இவனை இவ்வளோ நேரம் விட்டதே தப்பு கைஸ். ஃபர்ஸ்டே நம்ம இந்த பால் கிளாக் பண்ணிருக்க உள்ளது. எட்ஜில் 2-3 பவுண்டரி அடிச்சுட்டு கிளம்புறார். ஓகே பேட் கம்மின்ஸு. ஓகே 49 ஓவரில் 302 ரன்னுக்கு 8 விக்கெட் போயிருக்கு ஆஸ்திரேலியா. குல்தீப் யாதவ் நல்லா போட்டிருக்காரு. ஓகே கடைசி ஓவர் கைஸ், கடைசி ஓவர். ஆடம் ஜாம்பா யார்கர் ஒன்று. யோ 5 சான்ஸ் இருக்கு ப்ரோ, சூப்பர் சான்ஸ் இருக்கு. கடைசி ஓவர் வேற. ஓ யார்கர் ஐசி அடிக்கிறான். பேட் கம்மின்ஸு 2 பால் 2 பவுண்டரி அடிச்சுட்டு நிற்கிறாரு. ஓ 3வது பவுண்டரி சான்ஸ் இருக்கு. கீப்பர் ஓடுறாரு கைஸ். கண்டிப்பாக பவுண்டரி தான் போயிடும். ஒரு 5 கிடைக்குமா? 4 பால் இருக்கு. ஓகே ஆடம் ஜாம்பா இப்போ ஸ்ட்ரைக்கில் வராரு. கரெக்டாக பந்தை வந்து ஸ்டெம்பில் இருக்க ஃபீல்டர் பவுலர்கிட்ட போடுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ போடுறீங்க? ஆடம் ஜாம்பா கமான். ஒரு யார்கர் மட்டும் கரெக்டாக ஸ்டெம்பில் விழுந்தீங்க. ஜாம்பாவை காணாது. ஓ எட்ஜு, பெரிய எட்ஜு, கேட்சிருக்கான சான்ஸ் இருக்கு. ஓ பவுண்டரியா? எட்ஜில் பவுண்டரி போகுது ப்ரோ. ஷிட் யப்பா. மீண்டும் எட்ஜி, கேட்சா. லக் இல்லை கைஸ், லக்கே இல்லை. எத்தனை எட்ஜ் பவுண்டரி நம்ம கொடுத்துருக்கோம். ஆஹா இது நானே மதி. ஒரு பந்து பாக்கி இருக்கு. அவுட் ஸ்விங்கே ட்ரை பண்ணுவோம். ஃபுல் பால் தூக்கி அடிப்பாங்க. கண்டிப்பாக விக்கெட் சான்ஸ் இருக்கு கைஸ். இல்லை தூக்கி அடிக்கல. 314 ரன் ஆஸ்திரேலியா அடிச்சிருக்கு. இன்னும் முடியலை. நம்ம ஃபீல்டர்ஸ் 4ல் தூக்கி எறிவாங்க கண்டிப்பாக. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. 2 ஓட விட்டுருக்காங்க. 315 அடித்தா இந்தியா வின்னு. பாருங்க 315 அடித்தா வின்னு. லாஸ்ட்டு கொஞ்சம் அக்ரெசிவ் மைண்ட் செட்டில் ஆடி அலெக்ஸ் கேரி மற்றும் மேக்ஸ்வெல், பேட் கமின்ஸோட ஒரு சின்ன ஒரு கேமியா 5 பாலுக்கு 14. 50 ஓவரில் 314 ரன் அடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. இந்தியா அதை சேஸ் பண்ணுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். ரோஹித் சர்மா மற்றும் சுப்ரபாதம் கில் உள்ள இப்போ முதல் ஓவர் உங்கள் ஸ்டார்க்கு. ஒரு 2 பால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா நம்ம அவங்களுக்கு ஆட முடியாது. நம்ம நான்டேஸ் ஜோக்கு மட்டும்தான் ஆட முடியும். முதல் பந்து. ஓகே நல்ல லீவு. ஓகே முதல் ஓவர் சிமுலேட் பண்ணி விட்ருவோம் கைஸ். ரோஹித் சர்மா காலி கைஸ்.
டக்குல காலி. ஸ்டார்க்கு தூக்கி இருக்காரு அங்க பாருங்க, டக்குல காலி. இந்தியா பள்ளத்தாக்கு மோடா என்னன்னு தெரியல. எஸ், மிச்சல் மார்ஷ் வந்து அடுத்தது கோலியை தூக்கி இருக்காரு 24 ரன்னுக்கு. 93க்கு 3. இப்போ KL ராகுல் காலி. இப்போ சுப்ரபாதம் கில்லு கூட நம்ம நிக்க போறோம். 4 மேட்ச் விளையாடி 18 ரன்னு 39 ஆவரேஜ். இது ஒரு பெரிய ஒரு மேட்சாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். டாட் பால் வச்சு ஆடினாலும் குழப்பம் இல்லை. பெரிய அக்ரெசிவ் மைண்ட் செட்டுக்கு ஒன்றும் போகக்கூடாது. நல்லா அடிக்கிற பந்து மட்டும்தான் ஆடி ஆகணுங்க. சூப்பர் ஷாட்டு, நல்ல ஷாட்டு, கேப்ல ராக்கெட் வேகம், பவுண்டரி கைஸ். மஜா ஷாட் இது. வாவ், பார்த்துட்டே இருக்கலாம் கைஸ். கேப் பிக்கிங் பவுண்டரி. ஓகே, ஆஸ்திரேலியா எப்படி ஸ்டார்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஒரு மிடில் ஆஃப் த பேட்டில் ஒரு பவுண்டரி அடித்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோனிஸ் வந்திருக்காரு. ஓகே, நல்ல ஒரு கவர் டிரைவ். மேக்ஸிமம் எனர்ஜி பாரை நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதை ரெட்டில் விட்டோம் எட்ஜாக போவோம், ரெட்டில் விடக்கூடாது. ஓ, மஜா பந்து. ஓகே, நல்ல ஷாட்டு, கேப்ல போயிருக்கு. ஒரு மஜா கவர் டிரைவ்ல ஒரு பவுண்டரி கிடைக்குமோ? ஓ, ஆஸ்திரேலியா கிட்ட இந்த பருப்பெல்லாம் நமக்கு வேவாது கைஸ். ஃபீல்டிங் எல்லாம் தரமாக பண்ணுவானுங்க ஆஸ்திரேலியா. ஓ ஓ ஓ ஓ சனம், ஓ ஓ சனம், ஓ ஓ. ஓகே, லபுஷேன் நம்ம ஸ்பின் வீக்னஸ்னு உலகம் மொத்தம் பரவிட்டு போலையா. லபுஷேன் எனக்கு வந்திருக்காரு. ஓ, டேன் இருக்கு பார்த்தீங்களா. ஆஸ்திரேலியாவோட மைண்ட் செட்டு தனி மைண்ட் செட்டு. ஓகே, நல்ல டிஃபென்ஸ். ஹாரியை பாருங்க கைஸ். அவளை பிடிச்சிட்டு நம்ம கிட்டே முறைக்க வரான் கைஸ். நம்ம கிட்டே முறைக்க வரான். என்னடா எங்கடா கையை வச்சிருக்கீங்களே? ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய டச் பண்ணலாம், ஆனா டச் பண்ணப்படாது. வேணா உயிர் நாடி விட்டு. ஸ்லெட்ஜிங் சம்பவங்களை தொடங்கி விட்டார்கள் ஆஸ்திரேலியா அணி. ஓகே, ஃபைனலி ஒரு சிங்கிள். ஏன்னா ஸ்பின்னர் ஓவரில் நம்ம பெரிய ஷாட் ஆடண்டாம். சிங்கிள் அடிச்சு ஆஸ்திரேலியா ஸ்பின் அட்டாக்காக போட்டு தள்ளுறாங்க. விஷயம் வெளியே பரவிட்டு. ஸ்பின்னு நம்ம வீக்னஸ் என்ன, ஆனால் கேப்பை பார்த்து சூப்பரான ஒரு ஷாட்டு. ஒரு 2 ரன்ஸ் கிடைக்கும். 2 ரன்ஸ் ஓடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, ஸ்பின் ஓவர் பார்த்து தான் ஆடணும். ஓகே, நல்ல ஷாட்டு, ஒரு சிங்கிள் மீண்டும். ஸ்பின் மேலே ஸ்பின் அட்டாக்கே போட்டுட்ருக்காங்க கைஸ். நமக்கு பெரிய ஷாட் இப்போலத்தையும் ஒன்றும் போக முடியாது. பார்ட்னர்ஷிப்பை சேர்த்து பில்டு பண்ண வேண்டியதான். ஓகே, நல்ல ஷாட்டு, கேப்பில். ஆஸ்திரேலியா கண்டிப்பாக தடுத்துற இல்லை கைஸ். இந்த வாட்டி ஒரு மஜா பிக்கிங் அந்த பந்து. ஏன்னா கொஞ்சம் வெளியே வந்துச்சு, நிறைய டைம் இருந்துச்சு நமக்கு பேட்டில் கனெக்ட் பண்ண. ஓகே, இது டிஃபென்ஸ் வச்சு தான் ஆகணும். எப்பவும் ஒரு மாதிரி சம்பவம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, என்னடா ஆச்சு உனக்கு? ஏலே கேரி பாருங்க. ராராவா என்னடா இது? ஓகே, பேக் ஃபுட்டில் ஒரு பஞ்ச். 18 பாலுக்கு 16 ரன். ஓ, சுப்மன் கில் காலி. இப்போ ஹர்திக் பாண்டியா கூட பேட்டிங்கு. ஓகே, நல்ல ஷாட்டு, சிங்கிள் தான் கிடைக்கும். ஃபுல்லாக என்னடா ஃபாஸ்ட் பவுலிங் பேர் போன ஆஸ்திரேலியா நம்மளை வச்சு ஸ்பின்னு வச்சு சம்பவம் பண்ணிட்டு இருக்கு கைஸ். ஹர்திக் பாண்டியாங்காலி இந்தியா பள்ளத்தாக்கு மோடுக்கு போயாச்சு. ஹர்திக் பாண்டியாங்காலி இப்போ ஜடேஜா இருக்காரு கைஸ். ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் கிடைக்காது. ஆஸ்திரேலியா சூப்பராக ஸ்பின் அட்டாக்லேயே சம்பவம் பண்ணுறாங்க இந்தியாவை. ஒரே ஒரு பாலு கொஞ்சம் ஃபுல் பாலாக லெக் சைடு வந்தால் பரம தட்டி விட்டுறலாம் கைஸ். ஓ, இதெல்லாம் கனெக்ட் ஆகாது. ஓகே, நல்ல ஷாட்டு, பவுண்டரி கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா டைமிங் சுமாராக தான் இருந்துச்சு அந்த பந்தில். ஒரு 2 ரன்ஸ் மீண்டும் கிடைக்கும். ஒரு சைடு இந்தியா விக்கெட்டை பறி கொடுத்துட்டே இருக்கு. லெக் சைடு அந்த பின்னாடி அந்த ஃபைன் லெக் மட்டும்தான் ஒரு கேப்பு. ஓகே, இதுதான் கைஸ், இதுதான் கேப் பிக்கிங் ஷாட்டு. ஒரு மச் நீடட் பவுண்டரி ஃபார் இந்தியா அணி. ஏன்னா வந்து ரன் ரேட்டு 6+ வச்சு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு பவுண்டரி 2-3 சிங்கிள் இருந்தால் தான் நம்மளால் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல ஷாட். இந்த வாட்டி டைமிங் இல்லை. ஒரு சிங்கிள் ரன்னோட முடிப்புமா, இல்லை டபுள்? வேண்டாம் நோ ப்ரோ. ஒரு 1 man army இன்னிங்ஸ் ஆடி ஆகணும் போலையே நம்ம. ஜட்டு ப்ரோ அவுட் ஆயிடாதீங்க ப்ரோ. ஜட்டு உங்களை நம்பி தானே ப்ரோ இறங்கணும். ஓகே, ஜட்டு சிங்கிள். 26 ஓவர் முடிவில் இந்திய அணி 136க்கு 5. படுகொலி மோடில் தான் ஸ்டில் இந்திய அணி இருக்குது. ஜடேஜாயம் பையாச்சு கைஸ். ஐயோ, ஜடேஜாயம் பையாச்சு. நம்ம தண்ணி மனுஷனாக தான் நின்று போராடி ஆகணும்னு தோணுது. நோ 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 இனி மேக்ஸிமம் நம்ம தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கணும். நம்ம ஸ்ட்ரைக்கு மாறினாலே பெட்டி ஆயிடுறானு கைஸ். 100 அடிச்சாவணும் போலையா. ஓ நோ ப்ரோ, சரியான பந்து அது. ஆஸ்திரேலியா இந்த கேமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஸ்திரேலியா கண்ட்ரோலில் வச்சாச்சு. ஓ, இது வந்து நம்மளால் ஆஃப் சைடில் ஆட முடியாது. ஸ்ட்ரைட்டில் ஆடினா பவுலர் கையில் போவோம். அதுதான் பெரிய டாஸ்க் இங்கே நமக்கு.
ஓகே, ஒரு சிங்கிள் ஓடியாச்சு. 5வது பால் ஓடி இருக்கும். குல்தீப் யாதவ் ஹேவ் டு சர்வைவ். கமான் குல்தீப், டிஃபென்ஸ் ஆடு ப்ரோ. என்ன ப்ரோ, சூப்பர்றான்டா குல்தீப். ஓ, நல்ல டிஃபென்ஸ், ஷார்ட் பாலு. ஓகே, நல்ல ஷாட்டு. ஃபைனலி ஒரு ஃபுல் டாஸா கனெக்ட் ஆனனால ஒரு பவுண்டரி கிடைக்க இந்திய அணிக்கு. சூப்பரான ஒரு ஷாட், அதுவும் கேப் பிக்கிங் ஷாட். ராக்கெட் வேகத்தில் அத்துமீறி நுழைந்த பந்தை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாதுடா. எங்க கேப். ஓ, இந்த பந்து கொஞ்சம் டஃப்பா இருக்கு கைஸ் நமக்கு. ஓகே, டிஃபென்ஸ் தான் ஆடணும். ஓகே, இனி சிங்கிள் எடுக்க வேண்டிய சமயம் வந்து விட்டது. ஓ, சிங்கிளுக்கு ட்ரை பண்ணி பவுண்டரி கிடைச்சிருக்கு கைஸ். பேக் ஃபுட்ல சூப்பரான பஞ்ச். ஒரு மஜா ஷாட்டு. இது பாருங்க, பேக் ஃபுட்ல சூப்பர் பஞ்ச். அது மஜாவா இருக்கு கைஸ் பேட்டிங் ஆடுறதுக்கு. ஆனால் எப்படி இவங்க எல்லாம் அவுட் ஆனாங்கன்னு தெரியல. நம்ம வந்து இந்த பால் கண்டிப்பாக ஒரு சிங்கிள் புஷ் பண்ணிடணும் கண்டிப்பாக, இல்லைன்னா குல்தீப் யாதவ காணாது. ஓகே, டன்னு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஒரு சிங்கிளோட 29 ஓவர் முடிவில் 147க்கு 6. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, நல்ல ஷாட்டு. ஓடண்டாங்க கைஸ். ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். கடைசி பந்து, சிங்கிள் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைக்கில் வருவார். சிங்கிள் எடுத்தே ஆகணும் கைஸ், சிங்கிள் எடுத்தே ஆகணும். ஓ நோ ப்ரோ, குல்தீப் யாதவ் ரிஷப் பந்து கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிப்பாது. என்ன தலையில் தொப்பிய மேலே முடி கொடுத்துருக்கு. 20 ஓவர் பாக்கி, 160 ப்ளஸ் எடுக்கணும். ஓகே, சூப்பர்ரா. குயிக் கமான். எஸ், வி ரீச்ட். ஓகே, கேப்லையா இல்லை. ஓகே, நல்ல ஷாட்டு. ஸ்ட்ரைட்ல விட்டுருக்கோம். ராக்கெட் ஃபீல்டரால் அதை தடுக்க முடியுமா? இல்லை கைஸ், ஒரு பவுண்டரி கிடைக்கும். நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட்ல. ஒரு மஜா கனெக்ஷன். ஓ நோ ப்ரோ. ஓகே, நல்ல ஷாட்டு. ஒரு ஜூசி ஃபுல் டாஸ் மாதிரி கனெக்ட் ஆச்சு. பவுண்டரி கிடைக்கும் கைஸ். ஒரு ஜூசி ஃபுல் டாஸ் மாதிரி கிடச்சி பவுண்டரி சூப்பராக கனெக்ட் ஆகும். மீண்டும் அதே பந்து போட்டால் மீண்டும் பவுண்டரி கிடைக்க சான்ஸ் உண்டு. இல்லை, ஸ்ட்ரைக்கில் ஒன்று தூக்கி பார்ப்போமா? ஓகே, நல்ல ஷாட்டு. பவுண்டரி. ஐயோ, 2 ஓடலான்னு பார்த்தோம். மீண்டும் குல்தீப் யாதவ் ஸ்ட்ரைக்கில் விட்டுருக்கோம். ஓகே, குல்தீப் சிங்கிள் தந்திருக்கிறார். ஓய்யோ நோ ப்ரோ. சின்ன ஒரு கேப்பு கிடச்சாலும் கண்டிப்பாக 6 அடிக்க தான் பார்க்கணும் கைஸ். ஏன்னா வந்து தேவை, நமக்கு ரன்ஸ் தேவை இப்போ. ஓகே, நல்ல ஷாட்டு. கரெக்டாக கனெக்ட் ஆயிருக்கா. ஃபீல்டர் அண்டர் நீ தடுத்துட்டோம். 1 hit away for our 50 கைஸ். 1 hit away for our 50. ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்பில் போகல. ஓகே, இது ஒரு நல்ல ஷாட்டு. பவுண்டரிக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம 50க்கு சான்ஸ் இருக்கா? இல்லை, 2 ரன்ஸு. ஓ நோ, ஸ்ட்ரைக் டு தி ஃபீல்டர். ஓகே, 50 ஃபார் ஜோசோன். நான்டீஸ் ஜோவோட 50 இங்கே வருது கைஸ். தேவையான நேரத்தில் கரெக்டாக வந்திருக்கு. இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஃபுல் இடத்துலையும் அடிச்சிடும். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. ஆனால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க கைஸ். ஓகே, அடிக்கடி இப்படி ஒன்று வச்சாகணும். இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு 6 அடிக்கவே இல்லை அடிக்கடி. ஆனால் இப்படி ஒரு பவுண்டரிஸ் அடிச்சாகணும். இனி ரிஸ்க் எடுக்க வேண்டிய கட்டாயம் தான். ஏன்னா ரெக்கார்ட் ரன் ரேட்டு 8+ வச்சு போயிட்டு கேஸ். 8+ வச்சு போயாச்சு. மேட்ச் ஷாட் ஓவர் தான் அதுக்கு கணக்கான ஓவர்னு எனக்கு தோணுது. இதை அடிச்சாகணும் கைஸ், மேட்ச் ஷாட் ஓவர். ஏன்னா அவன் பேட்டர் தான். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வந்து எனர்ஜி பார் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி டிஃபென்சிவ் மோடில் இருந்தோம். இனி அக்ரெசிவ் மோடில் ஆடி ஆகணும் கண்டிப்பாக. 8 ரன் வந்தாச்சு. இனி பெருமைன்னு லைட்டாக தட்டி ஆடினா போதும். இனி வந்து பவுண்டரி இது நம்ம லாஃப்டட் ஷாட்டு ட்ரை பண்ண மாட்டோம். ஓகே, டிஃபென்ஸ் இதுதான் ஒரு பெரிய டாஸ்கே நமக்கு. ஓகே, கரெக்டாக சிங்கிள் கிடச்சிருக்கிறது. 34 ஓவர் முடிவில் 176க்கு 6. ஓகே, நல்ல ஷாட்டு. இது சூப்பராக கனெக்ட் ஆயிருக்கு. முதல் 6 ஃபார் நான்டீஸ் ஜோ. ஹி இஸ் பேக் இன் தி ட்ராக் நவ். ஒரு தனி மனுஷனா போராடிட்டு இருக்கோம் கைஸ். டாப் ஆர்டர் விக்கெட் எல்லாம் காலி. ஐயோ, ஜஸ்ட் மிஸ். இப்போ ஆஃப் ஸ்டம்ப் பறந்துருக்கும் ஜோ ப்ரோ. ஜஸ்ட் மிஸ். 8 ரன் ஒரு ஓவரில் வந்தாலே மதி. ஓகே, பவுண்டரி. 10 ரன்னு. 8 ரன்னுக்கு ஆசைப்பட்ட இந்த ஓவரில் 10 ரன் வந்திருக்கு. இனி கண்டிப்பாக ஒவ்வொரு
ஒரு ஓவர் ரிஸ்க் எடுத்து ஆகணும். ஏன்னா டார்கெட்டு 315 ஓ நோ ப்ரோ, சிங்கிள் எடுக்க முடியல. குல்தீப் யாதவ் மீண்டும் ஸ்ட்ரைக்கில் போயிருக்காரு. இங்கே மார்க்கஸ் டோனி ஸ்பீட் அட்டாக் வந்திருக்கு. குல்தீப் யாதவ் ஒரு ஸ்ட்ரைக்கு தாங்க ப்ரோ, சூப்பராக ஆடலாம் ப்ரோ. எனர்ஜி பார் வேற பச்சை கிரீனில் இருக்கு. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நோ ப்ரோ, நோ ப்ரோ, நோ ப்ரோ, நோ ப்ரோ. எடுத்து தெரிஞ்சு ரன் அவுட் ஆக்கி விட்ருவோம் டைரக்ட் ஹிட்டு. அதுதான் மேட்ருங்க. ஓ பெரிய ஷாட்டு ட்ரை பண்ணுறாரு குல்தீப். வி ரீச். கேப் இருக்கு, பெரிய ஷாட் ஆடலாம். ஸ்பீடு ஓவரு, நல்ல ஷாட்டு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். கேப்பை கிளியர் பண்ண முடியல. ஒரு ஓவரில் ஒரு பவுண்டரி வேணும் கண்டிப்பா. ஓகே நல்ல ஷாட்டு, ராக்கெட் வேகத்தில் மீண்டும் அத்துமீறி நுழைந்தது பந்து. 90s show into the 70s now. ஓகே மீண்டும் நல்ல ஷாட். இந்த வாட்டி கவர் டிரைவ்ல மீண்டும் ஒரு பவுண்டரி ஃபார் ஜோசோன். மஜா. இது ஒரு சூப்பர் பிக். அதான் கைஸ், ஸ்பீடு பவுலர் வந்தால் நான் சொன்னேன் கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியும்னு. சிங்கிள் தரணும், இன்னும் நம்ம செய்ய வேண்டிய இது கம்மி தான். ஓகே குவிக் சிங்கிள் தான் ஓடி ஆகணும். ஓடியார் அப்பீல் பண்ணியிருக்காங்களா? எஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். ஓடியார் அவுட்டு. போ குல்தீப் நல்ல ஒரு டச்சில் தான் இருந்தாங்க கைஸ். ரன் அவுட்டு. ஃபர்ஸ்ட் பாலு குல்தீப் யாதவ் காலி. இந்திய அணி 7 விக்கெட் காலி. ஓரளவுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா பேட்டிங் ஆடுவாருன்னு தோணுது. 7 விக்கெட் காலி இந்திய அணி. 71 பாலுக்கு 77 ரன் அடிச்சிருக்கோம். ஓ நோ 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 நோ, மிகப்பெரிய வேலை இருக்கு கைஸ். டோனிஸு கவர் டிரைவ் போடுறதுக்கு சூப்பரான ஒரு சம்பவம் இருக்குது. ஃபுல் பால் போட்டால் கவர் டிரைவ் ஆடலாம். ஓகே நல்ல ஷாட்டு. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு பவுண்டரி கிடைக்கும். ஃபீல்டிங் வெளியே இல்லை. இனி கண்டிப்பாக அந்த இடத்துல ஃபீல்டிங் வைப்பார். ஸ்டோனிஸ் ஓவர் தான். ஓ ஓகே, ஃபீல்டிங் கொஞ்சம் அக்ரெசிவாக வச்சுருக்காங்க. ஸ்டோனிஸ் ஓவர் தான் நமக்கு கொஞ்சம் இது இருக்கும். ஷார்ட் பால் தான் வருமா? ஓ வரக்கு முன்னால் வாங்கிட்ட ப்ரோ. என்ன ப்ரோ? ஓகே நல்ல ஷாட்டு. ஃபீல்டிங் இல்லை, பவுண்டரி கிடைக்கும். மீண்டும் ஃபாஸ்ட் ஓவர்ஸ் நமக்கு வரணும் கைஸ். அப்போ தான் நம்மளால் அக்ரெசிவாக ஆட முடியும். இதில் எடுக்கணும். ஐயோ சிங்கிள் ட்ரை பண்ணி பவுண்டரி போகுது கைஸ். ஐயோ கேப்பை பார்த்து ஐடியெல்லாம் கனெக்ட் பண்ணால் பவுண்டரிக்கே போயிடுது பந்து. போ 90s join to the 90s. ஆனால் பும்ரா என்ன பண்ணுவாருன்னு தான் தெரியல. சாம்பா ஓவரில் பார்த்து தான் ஆடணும் பும்ரா ப்ரோ. 209 ரன் இந்தியா பையாச்சு. 79 பாலுக்கு நம்ம 90 ரன்னோட ஸ்டில் இன் தி கிரீஸ். ஓகே 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 90s join to the 90s. கேப் இருக்குது, சூப்பர் கேப் ஒன்று இருக்குது. பெரிய ஷாட் ஆடுறதுக்கு கணக்கான கேப் ஒன்று இருக்குது. ஓ that's huge. That is a biggie. That is out of National Stadium Karachi. மஜா பிக்கிங் அது. நம்ம வந்து ப்ரூட்டு பிளேயர் ஆக்கம் பட்டாலே மதி. ஓகே ஒரு பவுண்டரிக்கு ட்ரை பண்ணா நம்ம 100 கேஸ். ஓ நோ ஓ நோ 96 ரன்ஸுக்கு போயிருக்கோம். பெரிய டாஸ்க் ஒன்று இருக்குது, கேப் இருக்குது. எங்கே ஓகே பெரிய ஷாட்டுக்கு போனான். இந்த கேப்பை பார்த்து அடிச்சானா. ஓகே பவுண்டரி போனால் 100 ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இப்போது பும்ரா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. 97 ரன்னு. தண்ணி மனுஷனை அடிச்சிருக்கோம். இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. பும்ரா வா ப்ரோ, வா ப்ரோ, கமான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே டாட் வச்சாச்சு. 39 ஓவர் முடிவில் 217க்கு 7. நம்ம வந்து 97 ரனில் இருக்கோம். கஷ்டப்பட்ட அண்ணன் இன்னிங்ஸ் ஒரு 100 கிடைக்குமா? ஓகே நல்ல ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். பொறுமையாக தான் ஆடி ஆகணும். ஏன்னா 100 மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு பெரிய ஷாட்டில் 100 போட்டுருவோமா? அப்போ தான் சூப்பராக இருக்கேன் கைஸ். ஓ நோ ப்ரோ, நோ ப்ரோ, பெரிய ஷாட்டு போடாத ப்ரோ. கேப்பை பார்த்தே ஆடு ப்ரோ. பெரிய ஷாட்டெல்லாம் போட்டு ட்ராப்பில் சிக்கிறாத ப்ரோ. ஓகே சிங்கிள். நோ ப்ரோ, சிங்கிள் ஓடி ஆகணும், சிங்கிள் ஓடி ஆகணும், கண்டிப்பாக சிங்கிள் ஓடி ஆகணும். இல்லைன்னா கஷ்டம். இந்த ஃபீல்டர் நோக்கி ஒரு சிங்கிள் அடிச்சு ஆகணும் கேஸ். ஓ நோ ப்ரோ, ஓ ப்ரோ, ஓ ப்ரோ நோ. யோ என்ன இது 90. யோ சேலஞ்ச் பண்ணங்க. 97 ஒரு அசால்ட்டாக போயிட்டு இருந்து யார்கர் வரன்னு நினச்சி பார்க்கவே இல்லை. ஓடியார் அம்பேர்ஸ் கால் ப்ரோ. அம்பேரு என்ன ப்ரோ? ஓ ஷிட். யோ லெங்க்த் பால் போட்டுட்டு இருந்தாயா? யார்கர் வரன்னு எதிர்பார்க்கவே இல்லை. காலி போ. 97 ரன்னுக்கு மீண்டும் 90s நிறைய வாட்டி நம்ம விக்கெட் ஆயிருக்கோம் கைஸ். இந்திய ஜோலி முடிஞ்சு இதோட. நான் ஆஃப் சைடில் சிங்கிள் வேண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு உள்ளே வந்தனால நம்மளால் பேட்டை போடுறது முன்னால பேடில் பட்டுட்டு அதுதான் பெரிய குழப்பம். இங்கே பாருங்க, பாருங்க, நல்ல கரெக்டான டைமிங், கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆயிருக்கு கைஸ் பேட்டில்.
ஏன்னா நான் ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன்னா ஆஃப் சைடில் தான் பால் வருது. அந்த இடத்துல சிங்கிளுக்கு வேண்டி ட்ரை பண்ணுறதுக்கு வேண்டி கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம பேட்டை வச்சுட்டு இருந்தோம். திடீர்னு உள்ளே வந்த காரணத்தால் அந்த பேட்டை லெக் சைடில் திருப்ப வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. 61 பாலுக்கு 98 எடுப்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இனி அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு இந்த பவுலர்ஸால் எவ்வளோ ரன்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும்னு தெரியல. ஐயோ 306 ஐயோ மஜா. முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங்கு நல்லா ஆடிடுவாங்க கைஸ். முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங்கு. ஷமி வந்து 36 ரன் 34 பாலுக்கு, ஹர்ஷ்தீப் சிங்கு 15 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருக்காங்க. நம்ம நின்றுருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். இடையில இந்த ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, KL ராகுல், இவங்க ரோஹித் சர்மா, இவங்க சொதப்பின காரணத்தால் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். கண்டிப்பாக நம்ம கரெக்டாக என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணோம். ஆனால் நமக்கு பேக் டு பேக் மேன் ஆஃப் தி மேட்ச் கிடச்சிருக்கு. இருந்தாலும் மேட்சை லாஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஸ்திரேலியா கூட லாஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே, பாயிண்ட் டேபிளில் என்ன நிலைமைன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியா நடிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்த மேட்ச் நமக்கு பாகிஸ்தான் கூட லாகூரில் வச்சு நடக்க போகுது. சவுத் ஆஃப்ரிக்கா டாப்பில் போயாச்சு கேஸ். பாருங்க, ஆஸ்திரேலியா அடுத்த மேட்சை வின் பண்ணியிருக்கு. அடுத்த மேட்ச் இங்கிலாந்து கூட ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்கு. இப்போ இங்கிலாந்து லாஸ்ட் இடத்துக்கு போயிருக்கு. நம்ம 5வது இடத்துல இருக்கேன் கைஸ். அடுத்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் பாகிஸ்தான் கூட. அப்போ தான் நம்மளால் வந்து டாப் 4குள்ளே நுழைய முடியும். பங்களாதேஷ் எல்லாம் இருக்குது. ஓகே, ரன் ரேட்டை பொறுத்த நெட் ரன் ரேட்டை பொறுத்த மட்டும் நம்ம தான் அதிகமாக இருக்குது. ஓகே, பேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்ப்போம். பேட்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நான்டிஸ் ஜோ வந்து ஒரு 10வது இடத்துல இருக்காரு கைஸ். 10வது இடத்துல நம்ம இருக்கோம். 2 மேட்ச்சில் ஆடி. பவுலிங்கில் வந்து நம்ம 2வது இடம் இருக்குங்க கைஸ். ஃபர்ஸ்ட் இடம் டஸ்கின் இருக்கான். செகண்ட் இடம் நம்ம 2 மேட்ச்சில் ஆடி 8 விக்கெட்டோட 2வது இடத்துல இருக்கோம். பெஸ்ட் பவுலிங் ஃபிகர் 5 விக்கெட் எடுத்தோம். ஓகே, இது வரைக்கும் இது ஒரு மஜா சீரீஸாக தான் நமக்கு போயிட்டு இருக்கு. பிளேயர் ஆஃப் த சீரீஸில் நமக்கு தான் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, 415. பவுலிங் நல்லா இருக்குது. பேட்டிங் இந்த மேட்ச் சூப்பராக செட் ஆச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஆல். இந்த வீடியோட லைக் டார்கெட் 1000 லைக்ஸ்.